இன்றைய இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய வைத்திய ஐயா கணேசவேல் ஐயா அவர்களே, இந்த பிரதேசத்தினுடைய கற்பக விநாயகர் ஆலயத்தினுடைய பிரதம குருக்கள் வைத்தீஸ்வர குருக்கள் ஐயா அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கருணாநாதன் இளங்குமரன் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற எங்களுடைய பாதிரியார் அவர்களே, இங்கே இந்த பிரதேசத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதேச உறுப்பினர் வசீகரன் தோழர் அவர்களே, அதுபோன்று இந்த வலிகிழக்கு பிரதேசனுடைய பிரதேச சபை கௌரவ உறுப்பினர்களே, ஏனைய கௌரவ உறுப்பினர்களே, இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்களே, நம்முடைய ஆடியனுடைய யாழ்ப்பாண மாவட்ட நிறைவேற்று பொறியியலாளர் திரு இளங்கீரன் அவர்களே, அதேபோன்று இந்த இடத்திலே வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள், நலன் விரும்பிகள், சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதலிலே எங்களுடைய கணேசவேல் ஐயா அவர்கள் இந்த வீதி போடப்படுவதற்கான நடைபெற்ற வேலை திட்டங்கள், அதற்காக உழைத்தவர்கள், அதற்காக அர்ப்பணித்தவர்கள் என ஒரு பெரிய வரலாறு ஒன்றை சொல்லினார். கேட்பதற்கு உண்மையிலேயே அது பல உணர்வுகளை எங்களுக்குள்ளே தூண்டி இருந்தது. உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், இந்த வீதியை நாங்கள் ஆரம்பித்த போது, ஆரம்ப வைபவம் செய்த பொழுது இங்கே மக்கள் வரவில்லை. நாங்கள் பார்த்தோம், மக்கள் இங்கே வருவார்கள், சந்தோஷமான செய்தி தானே. ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட 75 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 1.5 கிலோமீட்டர் அந்த வீதியை நாங்கள் உருவாக்குவதற்கு பெரும் விருப்பத்தோடு வந்திருந்தோம். ஆனால் ஊர் மக்கள் வரவில்லை. ஏன் ஊர் மக்கள் வரவில்லை என்று நாங்கள் அறிந்த பொழுது அவர்கள் ரோட்டு வரும் என்று பலர் ஏமாற்றி விட்டார்கள். கடந்த காலங்களில் இந்த இடத்துல வந்து அத்திவாரம் போட்டு பெருமெடுப்போடு செய்யப்பட்டு வீதிக்குரிய பொருட்கள் கல்லுகள் எல்லாம் கொண்டு போட்டு திருப்பி அதை ஏற்றி கொண்டு போய் வேறு இடங்களில் கொண்டே போட்டு, அதனால் இந்த வீதி, இந்த ரோட்டுக்கு, இந்த பிரதேசத்துக்கு வீதி வராது என்ற நம்பிக்கையில் வரவில்லை. ஆனால் இன்றைய தினம் சரியாக 6 மாதங்களும் முடிவடையவில்லை. அதுக்குள்ளே நாங்கள் இந்த 1.5 கிலோமீட்டர் வரையான வீதியை நாங்கள் மக்களிடம் ஒப்படைக்கின்றோம். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கின்றேன்னு சொன்னால், அந்த வீதியை நான் சென்று பார்த்திருந்தேன். மிக தரமான முறையிலே அந்த வீதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன், கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், இந்த வீதிகளுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி எவ்வளவு 3,000 கோடி ரூபாய் பணங்கள் இந்த வீதிக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வீதிகளின் நிலைமைகள் என்று பார்க்கின்ற பொழுது மிக கவலையாக இருக்கின்றது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தால், மருதங்கேணியிலிருந்து பருத்துறைக்கு வருகின்ற வீதியிலே 5.8 கிலோமீட்டர் வீதி மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காசுக்கு என்ன நடந்தது? பாரிய ஊழல் நடைபெற்றதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவ்வாறு இந்த வீதிகளை போடுகின்ற பொழுது பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது, அது எங்களுக்கு தெரியும். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைத்ததன் பின்னர் இன்று தரமான வீதிகள் போடப்படுவதோடு அந்த பெருந்தொகையான காசுகளும் நாங்கள் அந்த அநியாயமான செலவுகளை குறைத்து எத்தனை வீதிகளை அதிகமாக போடலாமோ, எத்தனை வீதிகளை தரமாக போடலாமோ அதை நாங்கள் போடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் இந்த கோப்பாய் வலிகிழக்கு பிரதேசத்திலே ஒரு வரப்பிரசாதமாக இந்த வீதி போடப்பட்டிருப்பது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனவே இது போன்ற பல வீதிகளை நாங்கள் இந்த பிரதேசத்திலே மட்டுமல்லாது, யாழ்ப்பாணம் மட்டுமல்லாது, இலங்கை பூராகவும் நாங்கள் பல வீதிகளை போட்டு கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே என்ன நடக்கிறது என்று சொல்லி, இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாங்கள் ஆட்சியை பொருட்படுத்த போது, இங்கே கணேசவேல் ஐயா குறிப்பிட்ட போது, அரசியல் கட்சி பேதங்கள் எல்லாம் தாண்டி தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் அதிகளவிலே விரும்பி வாக்களித்தார்கள். அதுக்கு காரணம், கடந்த காலத்திலே கூட தெரியும், எல்லாருக்கும் ஒரு அரசியல் சாயம் இருந்தது. அதாவது மக்கள் நாங்கள் இந்த நாட்டிலே
பல காலம் பல ஆண்டுகள் இந்த மக்கள் பட்ட வலிகள் வேதனைகள் எல்லாம் மக்களுக்கு தெரியும். கடந்த காலங்களிலே என்ன நடந்தது, இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே என்ன நடந்தது, எவ்வளவு அச்சுறுத்தல்கள் எவ்வளவு அநீதிகள் எல்லாம் நடைபெற்றது. அந்த வகையிலே தான் யாழ்ப்பாணத்திலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் இந்த அரசியல் சாரா கொள்கை அல்லது இந்த தேசிய அரசாங்கங்களை ஆதரிக்கின்ற நிலைப்பாடை இருந்ததில்லை. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒன்றுதான் இந்த யாழ்ப்பாண மக்கள் மத்தியிலே பெரியோரு மாபெரும் வரவேற்பை பெற்று அவருடைய அன்பையும் பெற்று 81,000க்கு மேற்பட்ட வாக்குகளையும் பெற்று 50% பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வழங்கியது. அந்த நம்பிக்கை இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கின்றது. நாங்கள் இன்னைக்கு பார்த்தா தெரியும் எங்களுடைய அரசியல் செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது சொல்லி. நாங்கள் பகட்டுக்காக அரசியல் செய்யவில்லை. அல்ல, இங்கே இருக்கிற எங்களுடைய ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் எவ்வாறு மக்களோடு பணியாற்றுகிறார்கள் என்பதை மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் செய்கின்ற செயல்பாடுகள், போகின்ற இடங்கள், நாங்கள் பழகுகின்ற முறைகள் எல்லாத்தையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் என்பது இந்த கிராமங்களுடைய வளர்ச்சியிலே அதிக அக்கறையாக இருக்கின்றது. கிராமங்களின் வளர்ச்சி தான் ஒரு நாட்டின் வளர்ச்சியாக இருக்கும். எனவே இந்த கிராமங்களை நாங்கள் வளர்த்தெடுப்பதிலே உள்ளூர் வீதிகளை நாங்கள் பிரதான நகரங்களோடு இணைப்பது கட்டாயம் வேண்டும். எங்களுக்கு சின்ன சின்ன வீதிகளை நினைக்க வேண்டும், பாடசாலைக்கு போகின்ற வீதியில் நினைக்க வேண்டும், விவசாய நிலங்களுக்கு போகின்ற வீதி நினைக்க வேண்டும், கடற்தொழிலில் ஈடுபடுகின்ற அந்த மக்களுடைய பாதைகளிலே நாங்கள் கனெக்ட் பண்ண வேண்டும், இணைக்க வேண்டும். இணைத்து நாங்கள் பெருந்தெருக்கள் பிற நகரங்களோடு இணைக்கின்ற வேலை திட்டங்களை செய்து வருகின்றோம். அதே போன்றுதான் உங்களுக்கு தெரியும் பாடசாலைகளிலே காணப்படுகின்ற அபிவிருத்தி. அண்மையில் கூட நாங்கள் யாழ்ப்பாணத்தில் 4 பிளே கிரவுண்ட் 4 பிரதான மைதானங்களை 50 மில்லியன் ரூபாய் செலவிலே செய்வதற்கு வந்திருக்கின்றோம். அதே போன்றுதான் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு 651 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பிரஜா சக்தி வேலை திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 651 மில்லியன் ரூபாய். அந்த 651 மில்லியன் ரூபாயில கிட்டத்தட்ட 72 மில்லியன் ரூபாய்க்கு மேற்பட்ட ஒதுக்கீடு இந்த வலிகிழக்கு பிரதேசத்துக்கு நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். அதாவது உங்களுக்கு தெரியும் அந்த 72 மில்லியன் ரூபாய்க்கு மேற்பட்ட அந்த பணத்தை வைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஒவ்வொரு ஜிஎஸ்டிஎஸ்லையும் ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் நாங்கள் மக்களுக்கான வேலை திட்டங்களை இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றோம். இது முடிவல்ல, இது இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே எங்களுக்கு 2027க்கான அரசு பாதீடு, 2028க்கான பாதீடு, 2029க்கான பாதீடுகளூடாக 2029ஆம் ஆண்டிலே இந்த மக்களுக்கு காணப்படுகின்ற வறுமையை ஒழித்து இந்த நாட்டிலே அனைத்து மக்களும் வாழுகின்ற ஒரு அழகான வாழ்க்கை ஒன்றை வாழ்வதற்காக எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அர்ப்பணிப்போடு செயலாற்றி வருகின்றது. உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் அவருடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அர்ப்பணிப்போடு பல திட்டங்களை செய்து வருகின்றார், எவ்வளவு பேரை அவர் சந்தித்து வருகின்றார். எனவே ஓய்வொழிச்சல் இன்றி அல்லும்பகலும் கஷ்டப்பட்டு இந்த நாட்டை நேசிக்க வேண்டும் என்ற ஒரு தேசிய வீரன் என்பதை நாம் ஒப்படைத்திருக்கின்றோம். எனவே அந்த தேசிய வீரன் அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த நாட்டை செய்துவிட்டுத்தான் செல்வார். அதுவரைக்கும் மக்கள் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த பொறுமையை கடைபிடித்து சிலர் கேட்பார்கள், நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள், இந்த என்ன அபிவிருத்தியை செய்தீர்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள். அபிவிருத்தி என்பது ஒரு நாளில் கண்ணில் தெரியாது. ஒரு பாடசாலை பிள்ளையை கொண்டு பாடசாலையில் சேர்த்தால் அது அடுத்த நாள் அந்த பிள்ளை நல்ல கற்றுவிட்டு சொல்ல முடியாது. அது அறிவுசார் ரீதியாக ஒழுக்க ரீதியாக பல விடயங்களில் அந்த பிள்ளை வருகின்ற பொழுதுதான் அந்த மாற்றம் நிகழும். அதே போன்றுதான் உங்களுக்கு தெரியும் ஒரு அரசாங்கத்தை எடுத்தவுடனே நாங்கள் பல இதை சாதிக்க முடியாது. ஆனால் இப்பொழுது நாங்கள் பல விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம், அரசியலை தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நானும் எங்களுடைய இளங்குமரன் அவர்களும் கேட்பார்கள், இந்த சோசியல் மீடியாவில் போடுவார்கள், யாழ்ப்பாணத்திலே எங்களை பற்றி நக்கடை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவற்றுக்கு மேலாக நாங்கள் பல விடயங்களை சாதித்திருக்கின்றோம். நான் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இருந்த பொழுது அங்கே இருக்கிற முக்கிய பிரதானி சொன்னார், பாராளுமன்ற பிராக்டிஸ் என்று ஒன்று இருக்கிறது, பாராளுமன்றத்தில் கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் பாராளுமன்றத்தில் இருந்து கிட்டத்தட்ட பல கேள்விகளை கேட்டிருக்கிறோம், பல மோசங்களை நாங்கள் பாராளுமன்றத்திலே உருவாக்கி இருக்கின்றோம். அதே போன்றுதான் நாங்கள் பல நூற்றுக்கணக்கான இன்றைய தினம் நம்முடைய போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் அவர்கள் இப்பொழுது வந்திருக்கின்றார்.
கௌரவ விமல் ரத்ன அவர்களை நாங்கள் இந்த இடத்திலே வரவேற்று இந்த மேடைக்கு நாங்கள் அவரை அன்போடு அழைத்து வருகின்ற சரியான நேரத்திலே சக்தியினுடைய ஒரு முக்கியமான ஒரு தலைவராக வடக்கு மாநிலத்தில் விசேஷமாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய விமல் ரத்நாயக்கா அமைச்சர் அவர்கள் வடக்கு மாநிலத்துடைய அபிவிருத்தியிலே பல்வேறு அபிவிருத்திகளிலே அவர் தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி வருகின்றார். எங்களை பாராளுமன்றத்திலும் சரி, யாழ்ப்பாணம் வந்தாலும் சரி, அடிக்கடி அழைத்து அடிக்கடி விசாரித்து இந்த வடக்கு மாகாணத்துக்கு என்ன செய்ய வேண்டும், அது வீதியாக இருந்தாலும் சரி, அண்மையில கூட நெடுந்தீவுக்கு சென்றிருந்தார். நெடுந்தீவுக்கு சென்று வீதியை உருவாக்கினது மட்டுமில்லாமல் அங்கு ஒரு பெட்ரோல் செட்டையும் அங்கே அவர் கொண்டு வந்திருந்தார். அதே போன்று பல நூற்றுக்கணக்கான வேலை திட்டங்களை அவர்கள் தன்னுடைய அக்கறையாலே இந்த மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்துக்கு அடிக்கடி வருகின்ற ஒரு அமைச்சராக, ஏனைய அமைச்சர்களையும் இந்த பிரதேசத்துக்கு அனுப்பி வைக்கின்ற ஒரு அமைச்சராக எங்களுடைய விமல் ரத்நாயக்கா அமைச்சர் அவர்கள் செயலாற்றி வருகின்றார். அவரும் ஒரு தேசிய வீரன், அவரும் ஒரு செயல் வீரன். அவருக்கு உங்களுடைய கரகோஷத்தை நீங்கள் இங்கே கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த யாழ்ப்பாணத்து மக்கள் எங்களை நம்பி, எங்களுடைய அரசாங்கத்தை நம்பி இந்த ஆட்சியை ஒப்படைத்திருக்கிறார்கள். எனவே இந்த ஆட்சி வருகின்ற 2029 முடியக்கூடாது. அது தொடர்ச்சியாக அடுத்த தடவையும் 2034 அல்ல அதுக்கு மேற்பட்ட காலங்களில் செல்வது கூடாதான். நாங்கள் எங்கள் சக்தி, எங்கள் அரசாங்கத்துடைய கொள்கைகளை இந்த மக்கள் மத்தியிலே நாங்கள் கொண்டு வர வேண்டும். அரசாங்கம் மக்களோடு எவ்வாறு எளிமையாக மக்களோடு எவ்வளவு தோல்மையோடு வேலை செய்கின்றார்களோ, இந்த மக்களை நாங்கள் எவ்வளவு சரியான முறையிலே வழிபடுத்துகின்றோமோ அந்த வகையிலே நாங்கள் பல நூற்றுக்கணக்கான வேலை திட்டங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் அந்த வேலை திட்டங்கள். அது வருகின்ற ஆண்டுகளிலே மிக வேகமாக நடைபெறும். அதே போன்றுதான் எங்களுடைய அமைச்சர் சொல்லியிருந்தார், நாங்கள் அடுத்த வருடங்களிலிருந்து 5வது கியரிலே எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் கொண்டு செல்வோம் என்று கூறியிருந்தார். எனவே எங்களுடைய நிறைய பண ஒதுக்கீடுகள் காணப்படுகின்றது. நித்பா புயல் காரணமாக அளிக்கப்பட்ட அந்த பிரதேசங்கள் முழுமையாக மீட்கப்பட்டிருக்கின்றது. எனவே இனிவரும் காலங்களிலே எங்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள் மட்டுமல்லாது இந்த பிரதேசத்து மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் விசேடமாக அணுகி எங்களுடைய அனைத்து விடயங்களையும் பாராளுமன்றம் ஏனைய விடயங்களையும் நாங்கள் தெரிவித்து இந்த நாட்டினுடைய இந்த மக்களுடைய அபிலாசைகளை நாங்கள் செய்து வைப்போம் என்று கூறி இந்த இடத்திலே வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.